ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம. ஓம் நமோ குரு பிரம்ம பூஜிதம். குவலய ஜனன சங்கல்பிதம். சாமர நயனதிருஷ்டம் பிரசன்ன வதனம் மதுர வாசகம் மங்கள ரூபம். மானச அனுகிரக தவசம் பவித்ரம் பரமானுகிரகம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம். ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அறிநிலை யோகி பாடத்திட்டத்தில் யோக நெறிகளின் வரலாறு பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த யோக நெறிகள் வரலாறுல இந்த ஃபஸ்ட்டு பிரபஞ்ச தோற்றம், உடம்பு, உயிர், இந்த 3 சாப்டரு. இந்த பிரபஞ்சம் தோற்றனாலே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது இந்த பிக் பேங், பெருவெடிப்பு. விஞ்ஞானம் சொல்ற பெருவெடிப்பு. பெருவெடிப்புனாலே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது சிவவாக்கியருடைய பாடல் தான். ரொம்ப அற்புதம். சுடர்வதாகி எழும்பி இயங்கு தூபமான காலமே, இடர்வதாகி புவியும் விண்ணும் ஏகமாய் அமைந்த பின், படர்வதாகி நின்றதாகி பஞ்சபூதம் ஆகியே அடர்வதாகி அண்டம் யாவும் ஆள்வதாக நின்றது. முஸ்டர். உலகின் தோற்றம்னு நமக்கு வந்தாலே சிவவாக்கியர் பாடல் வந்துடணும் மைண்டுக்கு. இதில் எல்லா சயின்ஸும் இருக்குது. இன்னைக்கு விஞ்ஞானம் பெருவெடிப்பு நடந்திருக்குது. சரி, ஒரு பிக் பேங் நடந்திருக்குதுன்னு விஞ்ஞானம் சொல்லுதுன்னா அதுக்கு ஆதாரங்கள் எடுத்து வைக்கணும். விஞ்ஞானம் எதுவும் ஆதாரத்தோட தான் சொல்லும். இப்போ ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்குது அப்படின்னா அதுக்கு ஆதாரம் என்ன, ப்ரூஃப் என்ன அப்படின்னா, விஞ்ஞானம் 2 வகையான ஆதாரங்கள் இதுக்கு சொல்லுது. பிரபஞ்சத்துக்கும் ஒரு பிறப்பு இருக்குதுப்பா. அது ஒரு குழந்தையாக இருந்து வளர்ந்து இன்னைக்கு முதிர்ந்த நிலையில் இருக்குதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அது பெருவெடிப்பு தான், அது குழந்தையா இருந்த காலம் வெடிச்சு இன்னைக்கு விரிவடைஞ்சு இருக்குது. சரி, இதுக்கு என்ன ஆதாரத்தை நம்ம சொல்றோம், விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்று பேபி யூனிவர்ஸ், இன்னொன்று காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட். இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டை கண்டுபிடிச்சதனுடைய பின்னணி ரொம்ப அற்புதம். இப்போ 2 விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, அமெரிக்காவை சேர்ந்த 2 விஞ்ஞானிகள். அவங்க ஒருத்தர் பேர் ராபர்ட் வில்லியம், இன்னொருத்தர் பேர் ஆரோ பெஞ்சமின். 2 பேர். இவங்களோட வேலை என்னன்னா, இவங்க ஒரு லேப்ல வேலை செய்கிறாங்க. பெல்ஸ் லேப்ல வேலை செய்கிறாங்க. நியூ ஜெர்சியில் இருந்துக்கின்னு இந்த ஒரு மேலே ஒரு குகை மேலே ஒரு ஆண்டனா வச்சு, அந்த ஆண்டனா மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சேட்டிலைட்லேருந்து வர அந்த ரேடியோ வேவ்ஸை இவங்க பிடிக்கணும். இதுதான் இவங்களோட வேலை. சேட்டிலைட்லேருந்து வருதுங்க இல்லையா அதிர்வுகள், அதை பிடிக்கணும் ஒரு ஆண்டனா வச்சு. இப்போ ஆண்டனான்னா நம்ம சாதாரணமாக வச்சுருக்கிற டிவி ஆண்டனா மாதிரி இல்லை. அது நல்லா ஒரு வீடு அளவுக்கு பெருசாக இருக்கும், அலுமினியால் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆண்டனா. இப்போ இவங்க இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுன்னு இருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியில் அவங்க ஈடுபட்டுன்னு இருக்கும் பொழுது இந்த ரேடியோ வேவ்ஸ், ஏன்னா நம்மளுடைய அட்மாஸ்பியரில் பல சத்தங்கள், என்விரான்மெண்டல் நாய்ஸ் இருக்குது, ரேடாரோட நாய்ஸ் இருக்குது. இதெல்லாம் அந்த சேட்டலைட்லேருந்து வர அந்த அந்த ரேடியோ அதிர்வுகளை சரியாக அதை கணிக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணின்னு இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சத்தம் கேட்குது அந்த ஆண்டனாவில். குர்ன்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. சரி, என்னடா இந்த சத்தம், என்ன எங்கிருந்துடா இது கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஆண்டனா மேலே நிறைய புறாலாம் கூடு கட்டி இருந்தது. சரி, இந்த புறாலாம் நிறைய கழிவுகளை போட்டு இருந்தது. இந்த கழிவுகள் தான் நம்ம நம்ம பூமியிலிருந்து வர அந்த கதிர்வீச்சுகளை இது ஏதோ நமக்கு மாற்றி இப்படி கொடுக்குது பொழுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சுத்தப்படுத்துகிறாங்க. இந்த புறா கழிவுகள்லாம் சுத்தம் பண்ணி அந்த ஆண்டனாவை வச்சு பார்க்குறாங்க. மீண்டும் அந்த சத்தம் வருது. இரைச்சல் மாதிரி ஒரு சத்தம் வருது. எப்படி அந்த இரைச்சல்னா, நம்ம நம்ம வச்சு நம்ம ஒரு 10 12 வருஷத்துக்கு முன்னாடி டிவிலாம் ஆண்டனா வச்சு தான் பயன்படுத்துவோம். அந்த ஆண்டனாவோட சிக்னல் நமக்கு கிடைக்கலாம் பார்த்தீங்கன்னா, டிவியில் புள்ளி 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 புள்ளியாக வரும். நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் இந்த ஆண்டனாவோட சிக்னல் நமக்கு கிடைக்கலனா மேலே இருந்து ஆண்டனாவை திருப்போம். வருதா சிக்னல், வருதா வருதா, வராத இடத்துல பார்த்தா புள்ளி புள்ளியா இந்த மாதிரி குருன்னு ஒரு சத்தம் கேட்குது இவங்களுக்கு. இவங்களுக்கு என்னடா நம்ம சேட்டிலைட்டோடைய சத்தத்தை, அந்த ஒளியை இது பண்ண வந்தோம், இது ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு சத்தம் நிற்குது, என்னன்னு தெரியாமல் ஒரே ஒரு குழப்பம் இவங்களுக்கு. இது அந்த அலுமினியத்துக்கு மேலே ஆண்டனா இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்துகிறாங்க. அந்த புறாவோட கழிவுகளை சுத்தப்படுத்தி பார்க்குறாங்க. அந்த சத்தம் ஒன்று கேட்டுகிட்டே இருக்குது. இரவு நேரங்களில் கேட்குறாங்க, கேட்குது. சரி, பருவ கால மாற்றம் போய் பார்க்குறாங்க, அப்பயும் கேட்குது. பெரிய குழப்பம் இவங்க 2 பேருக்கு, இது என்னன்னு தெரியல. இப்போ இதே பேராசிரியர் ஒருத்தவர், பிரின்ஸ்டான் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு பேராசிரியர், ராபர்ட் டிக். ராபர்ட் டிக்ன்ற ஒரு பேராசிரியர் என்ன பண்ணுறாரு,
இந்த பிரபஞ்சம் ஒரு பெருவெடிப்பிலிருந்து தான் தோன்றி இருக்கும். இந்த பெருவெடிப்பிலிருந்து தான் தோன்றி இருக்குதுன்னா, பெருவெடிப்பு நடம்போது ஒரு வெப்பம் இருந்தது இல்லையா? அந்த வெப்பம் இன்னும் பிரபஞ்சத்துல இருக்குன்னு சொல்லி தன்னுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படி ஒரு கால்குலேஷன் போட்டுன்னு இருக்கிறார். இப்ப இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டு, இது என்னான்னு தெரியல இவங்களுக்கு. இது ஏதோ ஒரு 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 அலை ஒண்ணு வருது. அது என்ன அலைன்னு தெரியாம இவங்க குழப்பின்னு இருக்கிறாங்க. இப்ப இத வந்து பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட இவங்க 2 பேரும் பேசுறாங்க. இந்த மாரி நாங்க வந்து சேட்டலைட்ல இருந்து வர அலைய நாங்க வந்து இது பண்ணலாம், ஃப்ரீக்வன்சிய புடிக்கலான்னு பார்த்தா, வேற ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டுன்னு இருக்குது. அலை ஒண்ணு கேட்டுது. என்னான்னு தெரியல. அவர் உடனே சொல்றாரு, "ஏம்பா எங்க யூனிவர்சிட்டிய சேர்ந்த பேராசிரியர் இத தான் ஆய்வு பண்ணின்னு இருக்கிறாரு. அவர்கிட்ட வேணா நீ பேசி பாருன்னு." இவங்க உடனே அவர்கிட்ட பேசுறாங்க. அவரு இத சொன்னதும், இவங்க சொன்னதும் அதிர்ந்து போறார். மெய் சிலுத்து போறார். "என்னப்பா சொல்றீங்க? என்ன எங்க கேக்குது? எப்படி கேக்குது?" இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவரு இவ்வளோ நாளா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டு எல்லாம் பண்ணி, இவருடைய இடத்துல ஒரு ஆண்டனா வச்சு இத பிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்றார். பெருவெடிப்பு நடந்தபோது ஒரு வெப்பம் இருந்ததுப்பா. அளவுக்கு அதிகமான ஒரு வெப்பம் இருந்தது. இன்னைக்கு 13.8 பில்லியன் கோடி ஆண்டுகள், 1300 கோடி ஆண்டுகளுக்கு பின்னாடியே அந்த வெப்பம் இருக்கணும். பிரபஞ்சத்தை சுத்தி அந்த வெப்பம் இருக்கணும். ஆனா அதை எப்படி கேப்சர் பண்றதுன்னு இவருக்கு தெரியல. இவர் ஏன்ஷனோட ரிலேட்டிவிட்டி தியரி எல்லாம் வச்சு எல்லா கால்குலேஷன் வச்சு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனா நோட்ல போட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா பிரபஞ்சத்துல இருந்து இது எப்படி கேப்சர் பண்ணணும்னு இவருக்கு தெரியல. ஆனா என்ன புடிச்சன்னே தெரியாம ஒரு 2 பேரும் முக்கியமான ஒரு விஷயத்தை புஷ்டி என்னன்னு தெரியாம குழப்பினுக்கிறாங்க. யாரு? இந்த ராபர்ட் வில்சனும் ஆரோ பெஞ்சமினும் என்னமோ ஒரு சத்தம் ஒன்று கேட்டுன்னு இது என்னன்னு தெரியல அப்படின்ட்டு இவர் உடனே கிளம்பி நேரம் அவங்க இடத்துக்கு போறாரு. போயிட்டு சொல்றாரு, அதை பார்த்துட்டு, ஏம்பா நீங்க கண்டுபிடிச்சது புறாவோட எச்சமோ இல்லை ஏதோ ஒரு ஒரு சத்தமோ கிடையாது. பிரபஞ்சம் உருவாகும் போது அழுதுதே அந்த குழந்தையின் குரலின் சத்தத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கப்பா. இது எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியாத உங்களுக்கு. அதாவது நாம வந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அழுவுது இல்லையா? இந்த பிரபஞ்சம் உருவாகும் போது ஒரு பெருவெடிப்பு நடந்தது. ஒரு ஒளி இருந்தது. அந்த ஒளி இன்னைக்கு பரவி இந்த பிரபஞ்சத்துல இன்னும் இருக்குது. அந்த ஒளி நீ கேப்சர் பண்ணியிருக்கிற. அந்த பேராசிரியரோட பெருந்தன்மையை பாருங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன கண்டுபிடிச்சனே உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி மண்டையை ஊட்டின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பேராசிரியர் என்ன பண்றாரு? நீ என்ன பண்ணுங்க 2 பேரும் ஒரு கட்டுரை ஒன்று எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு ஒளியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். பிரபஞ்சம் எங்க இருந்தாலும் அந்த சத்தம் கேட்குது. அந்த ஒளி கேட்குது. அதனுடைய டெம்பரேச்சர் -270 டிகிரி செல்சியஸ். அந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு 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 ஃப்ரீக்வன்சி இருக்குது. -270 டிகிரி செல்சியஸ் எங்க வச்சாலும் இரவு பகல் பருவ மாற்றம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. சரி இதை வச்சு நீங்க ஒரு கட்டுரை எழுதுங்கன்றார். இவங்க 2 பேரும் ஒரு கட்டுரையை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி எங்க ஆண்டனாவில் இப்படி ஒரு இது பதிவாயிருக்குது. உடனே இவரு ஒரு கட்டுரையை வெளியிடுறார். இந்த 2 பேரும் கண்டுபிடிச்சது சாதாரண விஷயம் அல்ல. பிரபஞ்சம் உருவான போது இருந்த அந்த வெப்பத்தின் ஒளி இன்றைக்கு குளிர்ந்து குளிர்ந்து, அதாவது பிரபஞ்சம் உருவாகும் போது பல கோடி பல 100 கோடி டிகிரி செல்சியஸ்ல இருந்தது. எப்போ? 1300 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த வெப்பம் இன்னைக்கு குளிர்ந்து 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 -270 டிகிரி செல்சியஸுக்கு வந்திருக்குது. அதை புஷ்டாங்க இவங்க 2 பேரும். இவர் விலைக்கு 2வது ஒரு கட்டுரை இவர் விலைக்கு எழுதுறார். அவங்க 2 பேரும் இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் வழி நடத்தி 1964 இவங்க கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு 1978 நோபல் பிரைஸ் கிடைக்குது. அந்த நோபல் பிரைஸ் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பேராசிரியர். அவனுக்கு என்ன கண்டுபிடிச்சானுன்னே அவனுங்களுக்கு தெரியல. ஆனா இவர் தான் அதை விலக்கி இவங்க கண்டுபிடிச்சது இதுதான் சொல்லி அவரோட பெருந்தன்மையை பாருங்க. விஞ்ஞானிகளுடைய ஒரு பெருந்தன்மை. இதுல ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த நோபல் பிரைஸ் கொடுத்த அந்த 2 பேருக்கும் இந்த பேராசிரியரோட பேரே அவங்க சேர்க்கலையாம். இதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றார், இதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த உலகத்துக்காக ஒரு சத்தியத்தை, இந்த பிரபஞ்சம் உருவான போது இருந்த ஒளியை நான் சொல்லியிருக்கிறேன். மக்கள் கிட்ட ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய நிறைவை கொடுக்குது. இது எவ்வளவு பெரிய ஒரு பெருந்தன்மை. நம்ம ஞானிகளை அப்படியே கொண்டு வாங்க. சோவாக்கியருக்கு போய் யார் நம்ம நோபல் பிரைஸ் கொடுக்குறது இன்னைக்கு? எவ்வளவு பெரிய ஒரு பாடலை. மகரிஷி வியாசருக்கு யார் நோபல் பிரைஸ் கொடுக்கறது? எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை. நம்ம குருதேவர் இவ்வளோ நூல்களை எழுதினார். இவ்வளோ நூல்களை எழுதி ராஜயோக சம்பூர்வ யோகாசனங்கள் ஒரு நூல் எழுதினார். உலகத்தில் முழு முதல் யோக நூல். இனியும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி அப்படி ஒரு நூலை யாராலையும் படைக்க முடியவே முடியாது. அது அவரே மீண்டும் வந்தால் தான் அதில் ஏதாவது பண்ண முடியும். அப்படி எழுதினவர், அப்பா இவ்வளோ பெரிய படைப்பை படைச்சிட்டேன். 10,10,10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரம்ம மோனிஷம் உலகத்தில் முதல் முழு யோக காவியத்தை படித்தார். எல்லா சித்தர்களுக்கும் எழுதினார். இதெல்லாம் எழுதிட்டு
இதுக்கெல்லாம் நமக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு ஒரு பாராட்டு விழா நடத்தாதா? நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கிறோமே, நமக்கு எதாவது கிடைக்காதானா காத்துக்கினா இருந்தார்? ஒன்றுமே இல்லை. சர்வ சாதாரணமாக எழுதி தன் கடமைகளை முடிச்சுட்டு போயினே இருந்துட்டார். ஞானிகளுடைய பார்வை இந்த அற்ப புகழுக்கோ அற்ப ஆசைக்கோ இவங்க கொடுக்குற பரிசுக்கோலாம் ஒன்றும் சிவவாக்கியர்னா அவர் பேரை எழுதினாரு. சுடர்வதாகி எழும்பி எங்கு தூபமான காலமே இடர்வதாகி புவியும் இன்னும் ஏகமாய் அமைத்த பின் படர்வதாகி நின்றதாகி பஞ்சபூதமாகிய அடர்வதாகி அண்டம் யாவும் ஆள்வதாக நின்றது. எது? காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் -270 டிகிரி செல்சியஸ் பிரபஞ்சம் முழுவதும் அந்த அந்த அதிர்வு இன்னைக்கு இருக்குது. அடர்வதாகி அண்டம் யாவும் ஆள்வதாக நின்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவருன்னா அன்னைக்கு இதெல்லாம் எழுதி வச்சுட்டு நான் என்னுடைய பேர் வந்து இது, நான் இந்த ஊரை சார்ந்தவன், என் குடும்பம் இது எழுதி வச்சுட்டு போனாங்களா என்ன? ஒண்ணுமே கிடையாது. அப்போ என்ன? இது யார் கொடுக்கறது? நமக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவுக்கு தெரியும் நமக்கு எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும். யாரும் இங்கே யாருக்கும் இன்னொருத்தனுக்கு பரிசு கொடுத்து பாராட்டி யாரையும் உயர்த்திட முடியாது, தாழ்த்திட முடியாது. ஒரு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பரமாத்மா கொடுக்கின்ற நிம்மதிக்கு இந்த உலகத்துல ஈடு இணையே கிடையாது. அவன் செய்கின்ற ஒரு ஒரு செயலையும் காரியமும் அந்த மன நிறைவுன்னு ஒன்று கிடைக்குது பாருங்க. அது எங்கிருந்து வருது? நமக்குள்ளே இருக்கிற பரமாத்மா. ஒரு ஒரு தவறான காரியத்தை செய்யிட்டு ஒரு பதட்டமும் பயமும் வருது பாருங்க. அதுவும் நமக்குள்ள இருக்கிற பரமாத்மா கொடுக்குற தண்டனை. அவ்வளோ பெரிய விஷயத்த அந்த விஞ்ஞானி அவர் செஞ்சுட்டு அந்த காஸ்மிக் மைக்ரோ இப்போ என்ன பண்றாங்க? சரிப்பா, இங்க வருது பூமியில, இங்க வருது இந்த 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 அதிர்வு இருக்குது. பூமிக்கு மேல போய் பார்க்கலாம் இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு 1999ல் பூமிக்கு மேல அந்த அந்த அட்மாஸ்பரிக் லேயர்ல போய் வச்சு பார்க்குறாங்க. அங்கேயும் அதிர்வு இருக்குது. அதுக்கு மேல 2001ல் என்ன பண்றாங்க? அந்த 18 லட்சம் கிலோமீட்டர் பூமியை விட்டு 15 லட்சம் கிலோமீட்டர் எடைய போய் அங்க ஒரு கருவியை வைத்து இந்த மைக்ரோவேவ் பேக்ரவுண்டோடனுடைய அதிர்வை பார்க்குறாங்க. அங்கேயும் அப்படியே இருக்குது. அப்போ ஒரு முடிவுக்கு வராங்க, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த அதிர்வு இருக்குது. அதாவது -270 டிகிரி செல்சியஸ் பிரபஞ்சம் உருவான போது இந்த வெப்பம் இன்னைக்கு குறைந்து 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 இருக்குது. அப்போ என்ன ஆகுதுல? பிரபஞ்சத்துக்கு ஒரு பிறப்பு இருக்குது. அது பிறப்பு இருந்ததால தான் அது வெடித்து சிதறி அந்த 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 மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி அந்த செல்சியஸ் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்குது. இன்னும் பிரபஞ்சம் முழுவதும் அது இருக்குதுன்னா இன்னும் ஒரு ஆதாரம் என்ன சொல்றாங்கன்னா, பேபி யூனிவர்ஸ். இது பாருங்க, ஒன்று வந்து பெருவெடிப்பு, இன்னொன்று பேபி யூனிவர்ஸ். இந்த பேபி யூனிவர்ஸ் என்னன்னா, நம்ம கிட்ட 2 டெலஸ்கோப் இருக்குது. யாராவது சொல்றீங்களா? நம்ம வானியல வந்து ஆய்வு பண்ற 2 டெலஸ்கோப் இருக்குது. அந்த 2 டெலஸ்கோப் பேர் யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு விண்வெளியில இருக்கிற 2 பெரிய டெலஸ்கோப். இப்போ சமீபத்தில் போன வருஷம் வச்சாங்க ஒரு டெலஸ்கோப் 75,000 கோடி செலவு பண்ணி. அதுக்கு முன்னாடி ரொம்ப காலமா இருக்குது. ஒரு 2 டெலஸ்கோப் பேர் யாராவது சொல்றீங்களா? இந்த வானியலை பற்றி நாம் கணிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப அற்புதம். ஸ்ரீ குருவே நம. சொல்லுங்க ஐயா. ஐயா கார்த்திக் பேசுறேன் ஐயா, மலேசியால இருந்து. சொல்லுங்க. ஒன்னு வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ஐயா. ஆ, இன்னொன்னு அருமை. ஒன்று வந்து ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இப்பதான் சமீபத்தில் வச்சாங்க. அதாவது ஆமாங்க ஐயா. இப்போ 15 லட்சம் கிலோமீட்டர்ல எடுத்து போய் வச்சிருக்காங்க. இந்த அதுக்கு முன்னாடி ஹாக்கின்ஸ், அதுக்கு முன்னாடி இருந்தது ஹபிள் டெலஸ்கோப். சரிங்களா? ஹபிள். ஹபிள் ஆமாங்க. டெலஸ்கோப். ஹபிள் டெலஸ்கோப்ன்றது ஹபுல்ன்ற ஒரு விஞ்ஞானியின் பேர்ல வச்சது. ஏன் ஹபுல்ன்ற ஒரு விஞ்ஞானி பேர்ல வச்சாங்கன்னா, அந்த ஹபுலுக்கு அந்த விஞ்ஞானிக்கு என்ன என்ன ஒரு பெரிய கண்டுபிடிப்பு பண்ணாருன்னா, எயின்ஸ்டனும் ஆம், மற்ற விஞ்ஞானிகளும் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஸ்டாட்டிக்கா இருக்குதுன்னு நினைச்சாங்க. இந்த பிரபஞ்சம் ஸ்டாட்டிக்கா இருக்குதுன்னு நினைச்சாங்க. ஆனா ஹபுல் வந்து தன்னுடைய டெலஸ்கோப் மூலயமா இங்க இங்க இருக்கிற நட்சத்திரங்களும் நம்மளை விட்டு விலகி போகுதுன்னு கண்டுபிடிச்சார். விலகி போகுதுன்னா பிரபஞ்சம் விரிவடையுது. எக்ஸ்பேண்ட் த யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங்ன்ற ஒரு தத்துவத்தை சொன்னவர் ஹபுல். எயின்ஸ்டனிடம் சொன்னபோது எயின்ஸ்டன் அதிர்ந்து போனார். என்னப்பா சொல்ற, யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதான்னு சொல்லி அவர் லேப்ல போய் பார்த்து அவர் காமிக்கிற அந்த உதாரணங்களை காமிச்சு இவ்வளோ பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக் நான் பண்ணிட்டேனே எயின்ஸ்டன் சொல்றார். அப்போ இந்த பிரபஞ்சம் விரிவடையுதுன்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை சொன்னவர் ஹபுல். அதனால அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஹபுல் டெலஸ்கோப்னு ஒரு டெலஸ்கோப்பை வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப நாளா இருக்குது. ஆனா இன்னைக்கு வச்ச ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து 15 லட்சம் கிலோமீட்டர் எடைய. இப்போ என்ன ஆகுதுன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த டெலஸ்கோப்ல வந்து பிரபஞ்சத்தினுடைய அந்த குழந்தை பிரபஞ்சம் பிரபஞ்சம் வெடித்து சிதறும் பொழுது இருந்த அந்த குழந்தை பருவம் இதுல வந்து பதிவாகுது. விஞ்ஞானிகளுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது பார்த்தா ஒரு கேலக்சி மாதிரியும் இல்லை, ஒரு ஒரு பால்வே மண்டலம் மாதிரியும் இல்லை, ஒரு நட்சத்திரம் மாதிரியும் இல்லை, ஒரு வித்தியாசமா இருக்குது, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஆய்வுல கண்டுபிடிக்கிறாங்க, இந்த பிரபஞ்சம் உருவான போது இருந்த ஒளி இப்போ வந்து பதிவாகுது.
இங்க ஒரு பெரிய ஒரு நுட்பம் இருக்குது. வானியல்ல நாம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே கடந்த காலத்தை தான் பார்க்குறோம். நிகழ்காலத்தை பார்க்கல. இப்போ நான் ஒரு மனுஷங்கிட்ட இப்போ எதிரில் வீட்டில் யார்கிட்ட பேசின்னு இருக்கிறேன்னா, இப்போ அவங்க என்னவா இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா பக்கத்திலே இருக்கிறாங்க. ஒளியினுடைய வேகம் ரொம்ப ஒரு ஒரு வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் நம்மளை பயணிக்குது. பக்கத்திலே இருக்கிறதால அங்கே ப்ரெசென்ட்ல இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் வானியலை பார்க்கும்போது எல்லாம் ஒளியினுடைய வேகம் தான். அங்கே கிலோமீட்டர் கிடையாது. ஒளி என்ன வேகத்தில் பயணிக்குதோ அதுதான். அப்போ வினாடிக்கு 3,00,000 கிலோ வேகத்தில் ஒளி பயணிச்சதுன்னா சூரியன்ல இருந்து ஒரு ஒளி பூமிக்கு வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. இப்போ நான் சூரியனை பார்க்குறேன்னா இன்ஸ்டன்ட் சூரியனை நான் பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற சூரியனை நான் பார்க்கல. 8 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சூரியனை தான் நான் இப்போ பார்க்குறேன். ஏன் 8 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒளி புறப்பட்டு பூமியை வரையறதுக்கு 8 நிமிஷம் ஆகுது? அப்போ இப்போ வானியலை நான் பார்க்கறது எல்லாமே கடந்த காலத்தை பார்த்துன்னு இருக்கிறேன். கடந்த காலத்தை பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன் நம்மளுடைய நம்மளுடைய இந்த வானியலை இரவு நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது, எப்பா என்ன வாழ்க்கை! இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு லோல் பட்டுன்னு லொங்கு அடிச்சுக்கின்னு கஷ்டப்பட்டுக்கின்னு ஒரு காலடி இடத்துக்கு கேஸை போட்டுக்கின்னு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை போட்டுக்கின்னு என்ன பிரபஞ்சம் இருக்குது! கொட்டி கிடக்குது நட்சத்திரங்கள் வானத்துல. ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் உள்ள இடைவெளின்னா நம்மளுக்கு நம்ம நம்ம வந்து சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்துல 9 நம்மளுடைய கிரகங்கள் இருக்குது. சூரிய குடும்பத்து நம்ம சூரிய குடும்பம் எதுக்குள்ள இருக்குதுன்னா நம்மளோட மில்கி வே கேலக்சிக்குள்ள இருக்குது. நம்ம மில்கி வே கேலக்சியில மட்டும் எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க? 40,000 கோடியா? 40,000 கோடியோ இன்னும் 10,000லேருந்து 40,000 கோடி நட்சத்திரம் இருக்குதுன்றாங்க நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில. நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரம், நமக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் வந்து ப்ராக்சிமான்னு நினைக்கிறேன் பேரு. இப்போ நமக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம், இந்த 40,000 கோடி நட்சத்திரத்துல நமக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திரத்துக்கு நம்ம போனோம்னா எவ்வளவு டைம் ஆகும்னா 4.5 ஒளி ஆண்டுகள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒளி ஆண்டுகள், ஒளியின் வேகத்துல நீங்க போனா கூட 4.5 வருஷம் ஆகும் பக்கத்துல இருக்கிற நட்சத்திரத்துக்கு போறதுக்கு. அப்போ இப்போ பக்கத்துல இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு நட்சத்திரம், அதாவது ரோகிணி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுங்க. அங்க இருந்து நம்ம பூமிக்கு வரதுக்கு வந்து 70 ஒளியாண்டுகள் ஆகுதுன்னா, இந்த ரோகிணி நட்சத்திரத்துல இருந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும்போது ஒரு டார்ச் லைட் அடிக்கிறார் அங்கேருந்து நம்ம பூமிக்கு. இப்போ நம்ம பூமியில வந்து அது சேர்ந்து அடையிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னா 70 வருஷம் ஆகும். ஒரு லைட் அங்க அடிச்சாருன்னா 70 வருஷம் ஆகும். இந்த 70 வருஷத்துல அவருக்கு 70 வயசு ஆயிட்டு இருக்கும். ஆனா அவர் குழந்தையா இருக்கும்போது அடிச்சாரு பாருங்க அந்த டார்ச் லைட், அது இப்பதான் வந்து சேரும் இங்க. அப்போ இந்த மாதிரியா பிரபஞ்சம் உருவான போது, பெருவெடிப்பு நடந்த போது, இந்த 13,300 கோடி ஆண்டுகள் அந்த பயணம் பண்ணி இப்ப வந்து டெலஸ்கோப்ல விழுந்திருக்குது. பிரபஞ்சம் குழந்தையாக இருக்கும் பொழுது இருந்த புகைப்படம் இப்ப வந்து விழுந்திருக்குதுன்றாங்க. அப்போ ஒளி பயணிக்குது. ஒளி பயணிச்சுக்கினே இருக்குது. இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே அழியறது இல்ல. என்ன வேகத்துல? வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிச்சுன்னு வந்து இப்ப உழுது இது குழந்தை பிரபஞ்சம் அப்படின்றாங்க. அது பேபி யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சம் உருவான போது இருந்த படம். இந்த 2 ஆதாரங்களையும் வச்சு நம்ம பிரபஞ்சம் ஒரு பெருவெடிப்பிலிருந்து தான் உருவாகி இருக்குன்றது நம்ம விஞ்ஞானிகள் சொல்றது ஒரு ஆதாரம். அதே மாதிரி இங்க உயிர் உருவாச்சு பாருங்க. நம்ம பூமியில உயிர் உருவானது ஒரு பெரிய ஒரு மேஜிக். என்னமோ நாம வந்து நமக்கு ஏற்படுற அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நாம லோல்பட்டுன்னு வரோம். ஆனா மனிதனா பிறந்து இந்த பிறவியே ஒரு அதிர்ஷ்டம், ஒரு அற்புதம். இந்த மனிதனா பிறந்ததே ஒரு பெரிய மேஜிக் தான் இங்க. எவ்வளவு பரிணாம வளர்ச்சியில நம்ம மனிதனா வந்திருக்கிறோம். அப்பா கேள் இதற்கு முள் ஆனந்தம் உண்டு, அவற்றுக்குள் நாம் வாழும் பூமி ஒன்று, உப்பாடும் கடலேழும் கோள்கள் பூதம், ஒரு பத்து பத்தோடு விண்மீனோடு தப்பாமல் உயர் தேங்கி தழைத்த போது தரணையெல்லாம் உயிராட்சி தாவி மேலே ஒப்பில்லா மானுடன் உருவாயான உயிர் படைப்பு உலகத் தொடக்கம் கூறலாமே. இந்த பிரபஞ்சத்துல உயிர் எப்படி உருவாச்சுன்னு சொல்றாங்க சொரூபசார சம்ஹிதையில. அதாவது நம்ம பூமியில வந்து ஒரு உயிர் உருவாகுதுன்னா என்னென்ன மாதிரியான சாத்திகள் கூறு இருந்தா இங்க பூமியில உயிர் உருவாகணும். அதாவது நம்ம சூரிய குடும்பத்துல நம்ம பூமிக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வெப்பம் அதிகமாகாமவும் நீரை வந்து திரவ நிலையில வச்சுக்கிற அளவுக்கு ஒரு வெப்பம். இப்ப நீர் வந்து இங்க அப்படியே வந்து திடநிலையில மாறிடுச்சுன்னா இங்க உயிரினங்கள் உருவாகாது. இந்த நீர் கரெக்டா திரவ நிலையில இருக்கிற அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்குது பாருங்க பூமி சூரியன்ல இருந்து. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தாலும் என்ன ஆகும்? நீர் இருக்காது, ஆவி ஆயிடும். இன்னும் பின்னாடி போயிருந்தா என்ன இருக்கும்? நீர் திடவு நிலையில இருக்கும். கரெக்டா ஒரு டிஸ்டன்ஸ். அதே மாதிரி பூமி 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. பூமி இப்படி நேரா சுத்தல.
23.5 டிகிரி சாஞ்சிருக்கிறதால தான் வெப்பநிலை மாற்றங்கள் நமக்குன்னு வருது. பூமி வந்து தன்னைத்தானே சுத்துது, சூரியனை சுத்துது, அதனால வெப்பநிலை மாற்றம் வரல. 23.5 டிகிரி சாஞ்சிருக்கிறதால தான் நமக்கு குளிர்காலமும் வெயில் காலமும் மாறி 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 வருது. அதே மாதிரி பூமிக்கும் நிலவுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 3,00,000 கிலோமீட்டர். இந்த நிலவில் இருக்கிற அந்த ஈர்ப்பு விசை தான் பூமியை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள அழகா சுத்த வைக்குது. பூமி இன்னும் நிலவு கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் இடைய போச்சு, இல்லை நிலவே இல்லைன்னா என்ன ஆகும்? பூமி தாறுமாறாக சுத்த ஆரம்பிக்கும். பூமி தாறுமாறாக சுத்துச்சுன்னா இங்கே புயல், வேகமான காற்று, உயிரே உருவாகாது. அப்போ நிலவும் சரியான தூரத்தில் இருக்குது, சூரியனும் பூமியும் சரியான டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இதை தாண்டி பூமிக்கு முன்னாடி இருக்கிற கிரகங்கள், வெள்ளி, சனி, இந்த மாதிரியான கிரகங்களுடைய ஈர்ப்பு விசை பூமியை சரியான ஒரு நீள்வட்ட பாதையில சுத்த வைக்குது. அதே மாதிரி பூமியை நோக்கி வருகின்ற வால் நட்சத்திரமும் பெரிய பெரிய விண்கற்களையும் தன்னகத்தையே இழுத்து கொள்கின்ற ஆற்றலை கொண்டது குருன்ற கிரகம். இந்த வியாழன்ற கிரகம் இல்லை அப்படின்னா பூமியை நோக்கி வர வால் நட்சத்திரமும் எரிக்கற்களும் பூமியை வந்து உழுதுனா உயிரை உருவாக முடியாது. அந்த கிரகங்கள் எப்படி நம்மளை சுத்தி பாதுகாத்து பூமியை ஒரு பாதுகாப்பு மையமா அங்க நடுவுல வச்சு இது எல்லாம் உருவாகுது. ஆதவனும் கலைமதையும் அங்கிதானும் அழகு புதன் அருள் அல்ல குருவினோடு ஓதவரும் சுக்கிரனும் சனிதான் ஆகி ஒப்புக்கே ராகுவோடு கேதுதானும் மாதவமாய் மண்ணீரும் அனற்காற்றோடு. எப்படி? மாதவமாய் மண்ணீரும் அனற்காற்றோடு மண்ணி எங்க ஆகாச பூதமைந்தாய் ஓதரிய இவ்வுலகம் சுழன்றதாலே உயிர் தோன்றி நீர் முதலாய் வளரல் ஆட்சி. யார் சொன்னது? சொருபசார சங்கீதத்துல இந்திரனும் ஏலவானன் சொன்ன பாடல். டார்வினோட தேரி இந்த பாட்டில் அவங்க சொல்றாங்க. எப்படி? மாதவமாய் மண்ணீரும் அனற்காற்றோடு மண்ணி எங்க ஆகாச பூத பைந்தாய் ஓதரிய இவ்வுலகம் சுழன்றதாலே உயிர் தோன்றி முதல் வளர ஆட்சி. அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, நிலம், நீர், நெருப்பு, காற்றாகும் ஆகாசம் 5 பூதங்களோடு இவ்வுலகம் சுழன்றதால் முதல் முதலாக தண்ணீரில் உயிர்கள் தோன்றின என்பது பொருள். பாருங்க, இந்த உயிர் என்ற அந்த அந்த பரம்பொருள், அந்த பரமாத்மா, இங்க ஒரே ஒரு அந்த உயிர் என்ற அந்த இது எடுக்கிறதுக்கு எவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கணும். இதுல ஒண்ணு மிஸ் ஆயிருந்தா கூட இங்க உயிர் தோன்றிருக்காது. எல்லாம் மைன்யூட்டா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கால்குலேஷன்ல நடந்திருக்குது இந்த உயிர். அப்படி ஒரு புல்லா தோன்றி ஓர் அறிவாகி, 2 அறிவாகி, 3 அறிவாகி, 4 அறிவாகி, 5 அறிவாகி அந்த பரம்பொருளை பாருங்க. உயிர் உயிர் என்ற அந்த ஜீவராசி வந்துடுச்சு. அந்த 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 ஒரு மேஜிக் இந்த பூமியில நடந்துச்சு. எத்தனை கோடி ஆண்டுகள் ஆச்சு அதுக்கு? பிரபஞ்சம் உருவாகி அந்த பூமி வெப்பமா இருந்து அது குளிர்ந்து இங்கே நீரும் காற்றும் எல்லாம் உருவாகி அந்த காற்று, வெப்பம், நீர் இது எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு முதல் ஜீவராசி உருவாகுது. இந்த அதிசயம் இங்க நடந்துச்சு. என்ன அதிசயம்? பிரம்மமே உயிர் எடுத்துடுது. பிரம்மமே, பரம்பொருளே, ஒண்ணுமே இல்லாத சக்தி உயிர் எடுத்துடுச்சு. ஏன் எடுக்கணும்? பிரம்மம் தன்னைத்தானே உணரணும். இதுதான், ஒரு பழம் தன்னைத்தானே ருசிக்க முடியாது. அப்போ ஓர் அறிவு ஜீவராசி ஆகி அங்க முயற்சி பண்ணுது. பிரம்மம் தன்னைத்தானே உணர்வதற்கு முடியல. 2 அறிவாவது முடியல, 3 அறிவு முடியல. ஏன் அந்த பரிணாம வளர்ச்சி நடக்குது? பிரம்மம் தன்னைத்தானே உணர்வதற்கு முயற்சி பண்ணுது. ஒரு படியா போகுது அடுத்தடுத்து. இது எத்தனை கோடி ஆண்டுகள் ஆச்சு நமக்கு தெரியாது அந்த பரிணாம வளர்ச்சிக்கு. ஏன் அங்கேயே நின்று இருக்கலாமே? ஓரறிவு ஆச்சு இல்ல, உயிர் உருவாச்சு இல்ல, அப்படியே நின்று இருக்கலாமே, நிக்கலையே. அடுத்து அது பரிணாமத்தை எடுக்குது. எடுத்து 2 அறிவாவது, 3 அறிவாவது, 4 அறிவாவது, 5 அறிவாவது விளங்கிக்க முடியல. பிரம்மம் தன்னைத்தானே உணர முடியல. சரி, நீரால பிரம்மத்தை உணர முடியுமா? முடியாது. நீர் பஞ்சபூதங்கள்ல ஒரு கூற்று தானே, முடியாது. நெருப்பால முடியாது. காற்றால பிரம்மத்தை உணர முடியுமா? முடியாது. சரி, இவ்வளோ பெரிய அண்டம் இருக்குதுப்பா, இந்த கேலக்சி இருக்குதுப்பா, இந்த கேலக்சிக்குள்ள தான் இத்தனை ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்குதுன்றாங்க. அந்த கேலக்சி விட்டும் போனா கோடிக்கணக்கான கேலக்சி இருக்குதுன்றாங்க. கேலக்சியால தான் பிரம்மன்ற உணர முடியுமா? முடியாது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் தான், உணர முடியாது. பூமி ஒரே ஒரு துரும்பு தான், சின்ன ஒரு துரும்பு தான் இவ்வளோ பெரிய அண்டத்துல. ஆனா அந்த பூமியில தோன்றின அந்த மனிதன் இருக்கிறான் பாருங்க, அவனால அது யாரும் உணர முடியும். சின்ன ஒரு துரும்பா தோன்றிய அந்த மனிதன், அவன் யாரு? அவன் யாருன்னு அவனால உணர முடியும்? ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவும் ஆகி 4 அறிவும் 5 அறிவும் அதற்கு மேலே பாரறிவும் பகுத்தறிவும் சீவனாகி பண்புக்கே மானுடனாய் மண்ணில் ஆனான்.
சீரறிய தாவரங்கள் செழித்து ஓங்கி சிறப்புள்ள ஔஷதங்கள் கலந்து நிற்க வாரறிய புவி பெருமை வழங்கு போகும் வகவையா பல கோடி வளரலாச்சு. ஏன் அந்த பரிணாம வளர்ச்சி நடக்கணும்? ஓரறிவு ஏன் வரணும், ரெண்டு அறிவு ஏன் வரணும்? பிரம்மம் தன்னைத்தானே உணர முயற்சி பண்ணுது. இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், அண்டத்தால, இந்த கேலக்சியால, நட்சத்திரத்தால யாராலையும் முடியாத ஒரு விஷயம் மனித பிறவியால முடியும். பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதன் பிறவி எடுத்த நோக்கம் என்ன? தன்னைத்தானே அந்த பிரம்மம் ரசிக்க எடுத்த மனித பிறவிதான் மனித பிறவி. ஒரு கவிஞன் ஒரு இது எழுதுனா பாருங்க, ஒரு தன் கவிதையை ரசிப்பது போல, ஒரு குழந்தை தான் கட்டிய மணல் வீட்டை ரசிப்பது போல பிரம்ம மனித பிறவி எடுத்து இங்கே ஒவ்வொன்றையும் ரசித்துக் கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த ரசனைகள் ரசனையோடு நின்று விடாமல், புலன்களை எல்லாம் புலன்களுக்கு அடிமைப்படாமல், புலன்களோட இச்சைக்கு அடிமைப்படாமல், புலன்களை எல்லாம் கடந்து சென்றால் தான் தான் பிரம்மம் என்ற அந்த அற்புத சத்தியம் அங்க உணர முடியும். ஆனா அவ்வளோ பெரிய பிரம்மம் மனித பிறவி எடுத்துன்னு வருது இல்ல, அந்த பிரம்மத்துக்கே நீதான் பிரம்மன்னு பாடம் எடுக்கிறவர் தான் குரு. அதனால குரு சாட்சாத் பரபிரம்மம் முஷ்டான். தத்துவமசி அயம் ஆத்மதே சர்வம் பிரம்மம் எங்க தெரியாது. அந்த பிரம்ம மனித பிறவி எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என்ன பண்றேன்னே தெரியாம லோல் பட்டுக்கின்னு என்னவோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கின்னு, எப்பா நீ யாரு? நீ எங்க இருந்து வந்திருக்கிற? உன்னுடைய மூலம் என்ன? உன்னுடைய மூல சக்தி என்ன? புரியுறது இல்ல. ஆனா ஒரு குருவிடம் போனா எல்லாத்தையும் பிடிச்சிடுறாரு. ஒரு குருவிடம் போனா எல்லாத்தையும் நமக்கு தெளிவுபடுத்திடுறாரு. எங்கும் வியாபித்தவரும். அப்பேற்பட்ட குருவை மகரிஷி எப்படி சொல்றாரு பாருங்க, மகரிஷி வியாசர். ஏன்னா இங்க மனிதர்களை எல்லாம் மனிதனுக்குள்ளேயே அந்த மூல சக்தி இருக்குது. அது நீரால உணர முடியாது, காற்றால உணர முடியாது, நெருப்பால உணர முடியாது. அந்த பஞ்சபூதங்களின் கூட்டான இந்த மனித பிறவியால் அதை உணர முடியும். ஆனால் இந்த புலன்களை இடையே அவன் மாட்டின்னு தான் தான் பிரம்ம உணர முடியாத இந்த நிலையில்லாத ஒரு மாயை வாழைக்குள் சிக்கி கொண்டிருக்கிற மனிதனை பிடித்து ஒரு குருவிடம் சரணடைந்த பிறகு நீ யாருன்னு அவனுக்கு விலக வச்சு அந்த குருவை மகரிஷி வியாசர் சொல்றாரு பாருங்க. எங்கும் வியாபித்தவரும், மாசற்றவரும், என்றும் உள்ளவரும், சிறந்தவரும், பாகுபாடு அற்றவரும், என்றும் ஆனந்தமே வடிவானவரும், இன்பத்துக்கு ஒரே உறைவிடமானவரும், என்றும் மங்கள சொரூபியும், ஸ்வயம் பிரகாசமும், பரமஹம்சரும், உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்தவரும், உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்தவரும், தங்கு தடையற்ற சகல சாஸ்திர வடிவானரும் ஆகிய ஆதி தேவரை என்று மலர்ந்த சகஸ்ரத கமலத்தில் மறைத்துள்ள அக்ஷ மன்றத்தில் தியானிக்கிறேன். மகரிஷி வியாசர். என் இதயத்தின் இறுதி துடிப்பு வரை ஒவ்வொரு துடிப்பிலும் உனக்கு நமஸ்கரித்துக் கொண்டே இருப்பேன்றார் ஸ்ரீகுரு கீதையில. நம்மளால அப்படி சிந்திக்க முடியாது. அப்பா நான் என்ன பண்றேன், ஒரு பூ எடுத்துன்னு வந்து உங்களுடைய படத்துக்கு முன்னாடி வைக்கிறேன், பத்மாசனம் போட்டு கொஞ்ச நேரம் உன்னை நினைக்கிறேன், இந்த யோக நெறிகளை பழையது நான் நினைக்கிறேன். ஆனா என்னுடைய அறிவாலை இவ்வளவுதான் சிந்திக்க முடியுது. என் இதயத்தின் இறுதி துடிப்பு வரை ஒவ்வொரு துடிப்பிலும் நமஸ்கரித்துக் கொண்டு இருப்பேன்னாரே மகரிஷி வியாசர். என்னமா அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. காரணம், வழியே இல்லாம மனித பிறவி எடுத்துக்கின்னு இந்த பிறவி சங்கிலிக்குள்ள சிக்கி இருக்கிற அந்த பிரம்மத்துக்கு தான் தான் பிரம்மன் அடையாளம் காமிச்சு அதை பிரம்மத்தோட ஐக்கியமா வைக்கிறாரே குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருமேனி தீண்டல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இதுக்கு மேல இந்த பிரபஞ்சத்துல என்ன தெளிவு இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. அந்த தெளிவை அடைஞ்சிட்டதுக்கு அப்புறம் நான் தான் பிரம்மன் அதை முயற்சி தினந்தோறும் அந்த பயிற்சி முறைகளால் அதை நோக்கி நான் பண்ணினே இருக்கிறேன். இந்த பயணத்துல எவ்வளவு தடைகள் வந்தாலும் குருதேவர் அனுகிரகம் பண்ணி அந்த கலையை என்னை செஞ்ச வச்சு நான் அந்த அமைதியை அடைஞ்சிடணும். எண்ணங்களாலே எண்ணி 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 தோண்டு போன இந்த மனம், இவ்வளோ பிறகில் எடுத்துன்னு வந்த அந்த கர்மபந்தங்களை சுமந்து கொண்ட அந்த மனம், எண்ணங்களே இல்லாத நிலையை எனக்கு கொடுக்க மாட்டியா குருதேவா? கொஞ்ச நேரம். எவ்வளோ சத்தம், எவ்வளோ அலைச்சல், எவ்வளோ மன உளைச்சல், எவ்வளோ போட்டி, பொறாமை, நயவஞ்சகம். ஐயோ போதும், மனசு தோண்டு போச்சு. இது ஒண்ணுமே இல்லாம கொஞ்ச நேரம் நிற்கதையா அந்த பரமாத்மாவோட என்னை உணர்றதுக்கு எனக்கு ஒரு வழியை காட்ட மாட்டியா? அந்த வழிதான் யோகம், அந்த வழிதான் ஞானம். எவ்வளவு அழகா அந்த பயிற்சி முறையில கொடுத்துருக்குறாங்க. அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராண நிலை வரும், உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல, பண்டப்படாது பராநந்தி ஆணையே. குருதேவர் மேல நான் சத்தியம் வைக்கிறேன்னா சாதாரண விஷயமா? பராநந்தி ஆணையே, என் குருதேவர் மீது ஆணையாக சொல்கிறேன், அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு சயின்ஸ் பாருங்க. பிரபஞ்சம் வெடிச்சு சிதறி விரிவடையுது, விரிஞ்சிடுச்சு பிரபஞ்சம், மீண்டும் சுருங்கிடுச்சுன்னா அது அழிஞ்சிடுச்சானா இல்ல. ஏன்னா ஆற்றல் அழியா கோட்பாடு, ஆற்றல் அழிக்கவே முடியாது. அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராண நிலை பெறும். பிராணாயாமம் பண்ணா உடம்பு லைட்டா இளைக்கும் தான்.
காற்று உள்ள போக உள்ள போக உள்ள போக அது உருவாக்கின்ற நம்ம செல்கள்ல போய் அது கொடுக்கின்ற அந்த ஆற்றல் உணவுலலாம் அது சும்மா ஒரு 2 இட்லி சாப்பிட்டா போதும். அந்த ரவ்வோண்டு சாப்பாடு சாப்பிட்டா போதும். இந்த பிராணாயாமம் உள்ள போய் அந்த ஆக்சிஜன் போய் அந்த குளுக்கோஸை கன்வெர்ட் ஆச்சு முழுமையான பூரணமான இந்த பிராணன் போய் அந்த ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்ணுச்சுன்னா அந்த ஆற்றல் இருக்குது பாருங்க. ஒரு ஒரு அணுக்குள்ளேயும் அபாரமான ஆற்றல் இருக்குதுன்னு இது விஞ்ஞானம். அதை அப்படியே எடுத்துடலாம். இந்த பிராண சக்தி, இந்த லைஃப் ஃபோர்ஸ், இந்த ரத்தத்துல கலந்து ஓடுது. என்னது அது? பிராணசக்தி. இந்த ரத்தத்துல நம்ம கலந்து ஓடுறது அந்த பிராணசக்தி. அந்த ரத்தத்துல ஓடுற அந்த பிராணசக்தி தான் நமக்கு என்னவா இருக்குது? உடல் மின்சாரமா இருக்குது, உடல் காந்தமா இருக்குது. அப்போ ரத்தத்துல ஓடுற அந்த பிராண சக்தி ஓடுது பாருங்க. இந்த ஓடுற இடம் 3 முக்கியமான இடம். வாதம், பித்தம், கபம். உடம்புல 72,000 நாடிகள் இருக்குது. இதயம் துடிக்குது, ரத்தம் உடல் முழுவதும் ஓடுது. அப்படியே அது ஒரு பைப் மாதிரி அப்படியே போல அங்கங்க ஒரு துடிப்பு இருக்குது. 3 துடிப்பை வச்சாங்க பாருங்க. ஆள்காட்டி விரல், நடுவிரல், பெருவிரல். நம்மளுடைய கையை கட்டை விரலை கீழே வச்சோன்னா ஆள்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல், பெருவிரல். இந்த வாதம், பித்தம், கபம் இந்த 3ம் சமமா இருக்கணும். வாதம் வாயு சம்பந்தப்பட்டது, பித்தம் நெருப்பு சம்பந்தப்பட்டது. வாயு சம்பந்தப்பட்டதுன்னா வாயு காற்று என்ன ஓடினே இருக்குது, உடம்புல ரத்தம் ஓடினே இருக்குது, உடம்பினோட இயக்கத்துக்கெல்லாம் அது காரணமா இருக்குது. பித்தம் நெருப்பு சம்பந்தப்பட்டது, ஜீரண மண்டலம், செரிமானம் சரியா நடக்கணும், உள்ள இருக்க கிளான்ஸ் சரியா சுரக்கணும். கபம் நீர் சம்பந்தப்பட்டது, சளி பிடிக்கக்கூடாது, எங்கேயும் நீர் வந்து உடம்புல செல்கள் அதிகமாகிடக்கூடாது, கம்மியாக ரொம்ப கம்மியாக ஆகிடக்கூடாது. இது இந்த வாதமும் பித்தமும் கபமும் சரியான நிலையில் இருக்கணும். அப்படி எப்படி யார் பார்த்துப்பா இதெல்லாம்? நாம் செய்கின்ற யோகாசனங்கள் தான். வாத நோய், வாத நோயின்னு ஒரு நோய் ஒன்று இருக்குது. கீழ்வாதம், புடிவாதம், குதிக்கால் வாதம், கை கால் ஒரு பக்கம் ஊந்துரும். கொடுத்தாங்க பாருங்க நம்ம ஞானிகள். குருதேவர் எழுதியிருக்காரு பாருங்க. வாதாயாசனம், வாதாய முத்ரா, தீர வாதாயாசனம். எப்பேற்பட்ட வாதத்தை இருந்தாலும் அடிச்சு துரத்திடலாம். இந்த 3 ஆசனம் போதும். வாதாயாசனம், வாதாய முத்ரா, தீர வாதாயாசனம். வாதத்துக்குன்னே தனியா வச்சிருக்கிறாங்க. ஒரு என்ன நோய்க்கு இல்லை ஆசனங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனா அதை எப்படி கொடுக்கணும், எங்க வாங்கணும், அது ஆசனங்களை தெரியுது நமக்கு ஒரு விஷயம். அதை நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குறோம்? அந்த வாங்குறவர் அந்த கலையை என்னமா வச்சிருந்தாரு இவ்வளவு நாள்? அந்த தூய்மை கெடாம அவர் வச்சிருந்தாரா? அந்த தூய்மையோட நம்ம கிட்ட கொடுக்குறாருன்னா 100% வேலை செய்யும். இங்கே தான் இருக்குது மெயின் சுவிட்சு. எல்லாமே குருதேவர் நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா அங்கிருந்து வாங்க வேண்டிய அந்த தூய்மையை நான் வாங்கி வச்சிருக்கிறேனா? அதை அப்படியே என்கிட்ட நான் காப்பாத்தினுக்கிறேனா? ஏன் அதை நான் காப்பாற்றணும்? நாளைக்கு நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தா அது வேலை செய்யணும். அப்படி எங்கிட்ட இருந்து வாங்குறவர் அதை முழுசா நம்பி வாங்கணும். அவரு சரி, இவர் என்ன இவர் சொல்றாரு, சரி இவருக்கு என்ன, இவர்கிட்ட நம்ம முழுசா வாங்கலாமா, இல்லை இவர் சொல்லி கொடுக்கறதுலாம் வேலை செய்யுமா? அது ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த சந்தேகம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த முழு நம்பிக்கை, அந்த சரணாகதி, இந்த கலையின் மேலேயும் அதை கற்றுக் கொடுத்த குரு மேலேயும் அது அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அங்கே எங்கேயோ தப்பு நடக்குது அப்படின்னா அது நம்மளுடைய மனம்தான். மனசு ஒன்றும் முழுசாக ஏற்றுக்கல, அது பழகலைன்னு அர்த்தம். அதை முழுசாக வாங்கிட்டு எடுத்தால் அது அப்படியே வேலை செய்யும், அப்படியே நடக்கும். அதில் இருக்கிற சூட்சம் அதுதான். அப்போ இந்த வாதமோ பித்தமோ கபமோ உடம்புல சரியான நிலையில் இருக்கணும். அதுக்கு நம்ம யோகாசனங்கள், இந்த யோகாசனங்களை நம்ம செய்யும்போது இந்த பஞ்சபூதங்களோட இயக்கம் உடம்புல சீராக இருக்கும். அதை இந்த பாடல் சொல்ல வந்தேன். என்ன பாடல்? அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை வரும். உடம்பு இளைச்சாலும் இந்த பிராணசக்தி உடல் முழுவதும் தலை முழுவதும் கால் வரை ஊடுருவி இருக்கும் பொழுது, ரத்தத்துல பிராணசக்தி நல்லா இருக்கும்போது என்ன ஆகும்? பூமிக்கு மத்தியில ஒரு நெருப்பு குழம்பு இருக்குது. இந்த நெருப்பு குழம்பு சுத்தினே இருக்குது. அங்க என்ன ஆகுது? ஒரு மின்சாரம் தயாராகுது. அந்த மின்சாரம் என்ன பண்ணுது? பூமிக்கு மேல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கி இந்த பூமியே காக்குது. இப்போ நம்ம ரத்தமும் உடம்புல ஓடின்னு இருக்குது. ரத்தம் ஹீமோகுளோபின், அயன் சத்து. இந்த ரத்தத்தில் பிராணசக்தி கலந்ததுன்னா என்ன ஆகுது? அங்கே ஒரு மின்சாரம் தயாராகுது. இந்த மின்சாரம் நல்லா அந்த பிராணசக்தியை கொடுக்க 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 என்ன ஆகுதுன்னா, பத்மாசனம் போட்டு இடையும் பிங்களையும் சேர்த்து பண்ணும்போது அங்கே காந்தம் உருவாகுது. எப்படி பூமியை சுற்றி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பூமியை காக்குதோ, நம்மளை சுற்றி இருக்கிற அந்த காந்த சக்தி நம்மளை காக்கும். எவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸ்! அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. இந்த பத்மாசனம் போட்டு உட்காந்து பிராணாயம் பண்றோன்னா எங்க பூமியோட நம்மளை நம்ம இணைச்சிக்கிறோம். எங்க பூமியில என்ன சயின்ஸ் நடக்குதோ அது அப்படியே நம்ம உடம்புக்குள்ள நடக்குது. இல்லைன்னா குருதேவர் எழுதுவாரா? பத்மாசனம் போட்டு செய்கின்ற சுத்தி அந்த காந்த புலன் கிரகங்களிலிருந்து வரும் தீய தீய வினைப்பதிவுகளை மாற்றி அமைக்கும் அப்படின்னு எழுதுறாரு.
அதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் ஒளிஞ்சிருக்குது, எவ்வளவு பெரிய ஒரு தத்துவம் ஒளிஞ்சிருக்குது. அதை நம்ம பண்ணணும், அதை பழகி பார்க்கணும், அதை அற்புதத்தை உணரணும். இதுதான் நம்ம ஞானிகளுக்கு நாம் வந்து செய்கின்ற ஒரு சிறு அஞ்சலி. அவ்வளவுதான், வேற என்ன. இவ்வளோ பெரிய ஒரு கலையை நம்ம கொடுத்து இந்த உடம்பு உயிர் மனசை மேம்படுத்தி ஆன்மாவை மீண்டும் பிறவாமைக்கு கொண்டு போய், மீண்டும் பிறவாமை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பெருவெடிப்பு நடந்தது. இதுதான் ப்ரூஃப்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஆராய்ச்சி. ஆனால் நம்மலாம் அதுக்கு பின்னாடியே போயிட்டோமே. நம்ம எங்கே வந்தோமோ அங்கேயே போகிறதுக்கு வழி நம்மளுக்கு கிடைச்சிடுச்சே. பெருவெடிப்புலாம் நடந்தது, இங்கே உயிரினங்கள்லாம் உருவாயிடுச்சுப்பா. அடுத்து நான் எங்கே போகணுன்ற வழியே நான் சொல்லிட்டேனே. சொரூப சாராவந்தியில் சொல்கிறாரு, ஒரு அறிவு, ரெண்டு அறிவு, மூணு அறிவுன்னு பாடின்னு வந்தவர் லைனாக சொல்லணும் வராரு. அடுத்து என்ன, மனித பிறவி எடுக்கிற, மனித பிறவி எடுத்து யோக நெறிகளை கத்துக்கிற, இந்த உடம்பு என்னால் ஆக்கப்பட்டு இருக்குது. திருமுறை சொல்றாரு பாருங்க, இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தமன் துன்பம் கலசம் அணைவான் ஒருவனே 9 நீர்சால் கலசம் 18 வெந்தது சூளை விளந்தது யாமை. முஷ்டர் இந்த உடம்பு என்னவால் ஆக்கப்பட்டு இருக்குதுன்ற பாரு. 9 நீர்சால் கலசம் 18ன்றார். அது என்ன உடம்புல? இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தமன் துன்பம் கலசம் அணைவான் ஒருவனே. இந்த துன்பத்தால் ஆக்கப்பட்ட இந்த ஆன்மா இந்த உடம்பு எடுத்துன்னு வருதுன்னா துன்பமே துன்பம். பிறக்கும் பொழுது நம்ம சிரிக்கிறோம், சாகும்போது அழுகுறோம். ஆனால் இங்கே ஆப்போசிட் அப்படியே. இது துன்பத்துக்கு உண்டான இந்த உடம்பு, இந்த பிறவி எடுத்துன்னு வரும். அதான் அந்த பிறவியே ஒரு துன்பமாக நினைக்கிறாங்க. இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தமன் துன்பம் கலசம் அணைவான் ஒருவனே. 9 நீர்சால் கலசம் 18. அது என்ன 9 நீர்சால்னா? 9 நீர்சால் உடம்புல என்ன இருக்குது? வாய், நுரையீரல், இரைப்பை, இதயம், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, மலக்குடல். கலசம் 18 என்ன இருக்குது? சிகாமணி, சிகாமணி 1. ஞானாமணி. சிகாமணின்றது என்னது? பிட்டுட்டரி. ஞானாமணி பினியல் கிளாண்டு. அமுத கலசம் புருவமத்தி. புருவமத்தியில் சித்திரணி, தந்திரணி, வஜ்ரணி, அபுர்வனி 4 நரம்புல இருக்குது. அது அமுத கலசமா. கண்டாமணி தைராய்டு. அணுகண்டாமணி பேராதைராய்டு. தைராய்டு 2 இருக்குது, அணுகண்டாமணி பேராதைராய்டு 2 இருக்குது. பாலாமணி யாரது? தைமஸ். பிள்ளை சிட்டான் பிடிச்சு கொடுத்தாண்டி, தொல்லை அத்தனையும் தொலைச்சி வச்சாண்டி, எல்லை குதிரைக்கு கடிவாளம் விட்டாண்டி, உள்ளே உலகத்தில் உயிரின் கலந்தாண்டி. அம்மா ஞானகுருத்தி. எப்பா பிள்ளை சிட்டானை பிடிச்சி கொடுத்துட்டாருப்பா என் குருதேவர். எனக்கு இன்னைக்கு போட்டி இல்லைப்பா, யாரை பார்த்தையும் பொறாம இல்லைப்பா, நீ என்னமோ பண்ணிட்டு போ. அங்கே பாருங்க, அந்த விஞ்ஞானி பண்ணாரு பாருங்க. நான் தான் இவ்வளோ தூரம் உட்காந்து கண்டுபிடிச்சேன், எல்லாத்தையும் எழுதி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கண்டுபிடிச்சேன். இவனுக்கு 2 பேரும் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. இவனுக்கு ஏன் சொல்லணும்னு சொல்லலை. ஒரு கட்டுரை எழுதி அவங்க 2 பேருமே பெருமைப்படுத்தினார். அவங்க 2 பேருக்கும் நோபல் பிரைஸ் வாங்கி கொடுத்துட்டு அவர் ஒதுங்கி நின்னார். எவ்வளோ பெரிய ஒரு குணம். அந்த நோபல் பிரைஸை விட ஒரு பெரிய ஒரு பரிசு பரமாத்மா அவர் கொடுத்துரும். இந்த உலகத்துக்காக ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு அதை விட ஒரு சந்தோஷம் வேற எது இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தாரு பாருங்க அந்த விஞ்ஞானி. அது பிள்ளை சிட்டான் வேலை செய்து அவருக்குள்ள, அவர் அறியாமலே. அதுதான் இந்த அம்மா சொல்றாங்க, பிள்ளை சிட்டான் யோக நெறிகள் அது நம்ம வேலை செய்ய வச்சிடலாம். ஒரு யோகி யாரை பார்த்தோம் அவன் எதுவுமே பட போறது இல்லை, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, சந்தோஷம்தான். தன்னிடம் இருப்பதை அவன் கொடுப்பதுக்கு தான் தவிச்சு நிற்பானே தவிர யாரிடம் என்று ஒன்று புடுங்கிறதுக்கு அவன் தவிக்க போறதில்லை. காரணம், பிள்ளை சிட்டான் அவனுக்குள்ள வேலை செய்யுது. அப்போ கண்டாமணி, அணுகண்டாமணி, பாலாமணி, தைமஸ், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கணையம், தலைப்பட்டி. தலைப்பட்டினா இது கிட்னிக்கு மேல இருக்கிற அட்ரினல் 2 தொப்பி மாதிரி இருக்குது பாருங்க, அது தலைப்பட்டி. நீரேத்தம், பிராஸ்டேட், பீஜங்கள், விந்தேத்தம், இதெல்லாம் என்னது? கலசம் 18. 9 நீர்சால் கலசம் 18ன்றார். இது என்ன மாதிரியான உடற்கூற்று அறிவு, உடற்கூற்று ஞானம்? இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தமன் துன்ப கலசம் அணைவான் ஒருவனே. 9 நீர்சால் கலசம் 18 வெந்தது சூளை விளைந்தது யாமே. இந்த கருப்பையாக இந்த சூளையிலிருந்து இந்த உடம்பு வெளிவந்தது. திருமூல சொல்றார், உடம்பை பத்தி சொல்றார். இந்த மாதிரி நம்ம அகத்தியருடைய சீடர்கள் 2 பேரும் உடம்பை பத்தி சொல்றாங்க, உயிரை பத்தி சொல்லினே வந்து கடைசியா இந்த யோகத்தால நம்ம அடையக்கூடிய மேன்மையை சொல்லி மீண்டும் பிறவாமை என்பதை முடிக்கிறாங்க. இங்க விஞ்ஞானம் எங்க இருக்குது? விஞ்ஞானம் தான் வளர்ந்து வரும் குழந்தை. இன்னைக்கு பிரபஞ்சம் உருவானது இப்படிதான் உருவாச்சுன்னு ஒரு ஆதாரத்தை வச்சுன்னு இருக்குது. அடுத்தது என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அடுத்தது என்ன, மனித பிறவி எப்படி, மனித பிறவினோட அடுத்த பரிணாமம் என்னன்னு தெரியல. அடுத்த பரிணாமம் என்ன? நிலவுல போய் நம்ம வைக்கலாமா, வாழ்க்கையை நடத்தலாமா, இல்லை கிரகங்களில் வேற ஏதாவது அங்கே போய் நம்ம வந்து நம்ம நம்ம உயிரினங்களை வாழ வைக்கலாமா? விஞ்ஞானிகளுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூல சக்திக்கு நம்ம போகிறதாண்டா மனிதனோட அடுத்த பரிணாமம் சொன்னாங்களே ஞானிகள். ரிவர்ஸ் ப்ராசஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கான பயிற்சி முறைகளை கொடுத்து அதை தினந்தோறும் நடத்தினது எங்கே இருக்குது? நம்மளுடைய தமிழ் அறிவும் ஞானமும் எங்கேயோ போயிட்டோம். அதை மீண்டும் பிறவாமை என்ற இலக்கை, மறு பரிணாமம் என்ற இலக்கை நோக்கி நம்ம போயின்னு இருக்கிறோம். அதுதான் அந்த உயிரினுடைய இறுதி புள்ளி, இறுதி பரிணாமம் எதுனா மீண்டும் பிறவாமை தான். அதுக்கான பயிற்சி முறைகளை தான் நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணின்னு இருக்கிறோம். அந்த பாதையில் நம்ம பயணிக்கிறதும்
தூய்மையான அந்த நெறியில நடக்கிற நடையும் அந்த வாழ்க்கையை வாழற அந்த வாழ்க்கையே ஒரு அற்புதம். நம்ம மீண்டும் பிறவாமைன்ற ஒரு இலக்கை அடைய போறோம், அது ஒரு ஆனந்தம். ஆனா அந்த பயணம் இருக்குது பாருங்க, இந்த இந்த மீண்டும் பிறவாமை என்ற அந்த பயணம் இருக்குது பாருங்க, அது ஒரு அற்புதமான ஒரு பயணம், ஒரு ஏகாந்தமான ஒரு பயணம். இந்த யோக நெறிகளை பழகிறத்தங்க, பிராணாயாமத்தை பழகிறவங்க, தினந்தோறும் அதை சிரத்தையோடு பழகிறவங்க அதை உணர்வாங்க. அந்த பயணமே நமக்கு ஒரு சுகம் அளிக்கும் பொழுது அந்த இலக்கு நமக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு அற்புதம். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருவே நம. யோக நெறிகள் வரலாறுல உலகின் தோற்றம், உடம்பு, உயிர், இதை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த வகுப்பு நம்ம என்னன்னு சொல்லி அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து மெய்ஞான மகாதர்சனமா, சமய தத்துவ ஞானம், சமய தத்துவ ஞானத்துக்கு போகலாம். சரி, வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.